பழைய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தராகிய தேவன் பலவிதமான நியாயப்பிரமாணங்களை தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்தார். அந்த நியாயப்பிரமாணங்களிலே கர்த்தர் சொல்லும்போது ஆத்துமாவுக்காக பாவ நிவர்த்தி செய்வது இரத்தம் மாத்திரமே என்று சொல்லி லேவியராகமம் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது, நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவுக்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்பட வேண்டும், பரலோகத்திற்கு கடந்து செல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அந்த ஆத்துமாவினுடைய பாவத்தை நிவர்த்தி செய்ய வேண்டியது ஒரு இரத்தம் அல்லது ஒரு பலி. இப்படியாக பழைய ஏற்பாட்டு காலத்திலே பலவிதமான பலிகளை செலுத்தி கொண்டு வந்தார்கள். பணம் உள்ளவர்கள், செல்வந்தர்கள் இதை தவறாய் பயன்படுத்தினார்கள். அவர்களுக்கு வசதி இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் பலிகளை செலுத்தினார்கள். அதே நேரத்திலே பலிகளை செலுத்தி முடித்த பின்பு மறுபடியும் பாவத்திற்குள் தங்களை நடத்தி கொண்டார்கள். இது மறுபடியும் இது ரிப்பீட்டடாக இது நடந்து கொண்டே இருந்தது. ஆகவே வசதி உள்ளவர்கள் அதிக பாவத்தை செய்தார்கள், அவர்கள் பலிகளை செலுத்தி கொண்டே இருந்தார்கள். ஆனால் வசதி இல்லாதவர்களோ, அவர்களுக்கு போதுமான வசதி இல்லாதபடியினால் அவர்களுக்கு பலி செலுத்துவதற்கான ஒரு நல்ல சாத்தியக்கூறு இல்லாமல் போய்விட்டது. ஆகவேதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஆத்துமா ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தானே இந்த உலகத்திற்கு தம்முடைய சொந்த குமாரனை அனுப்பி உலகத்தின் பாவங்களுக்காக, உங்களுக்காக, எனக்காக இரத்தத்தை சிந்தி நம்முடைய ஆத்துமாவை அவர் மீட்பதற்காக தம்முடைய இரத்தத்தை சிந்தி பாவ நிவர்த்தி செய்திருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் இன்றைக்கு சகல பாவங்களையும் சுத்திகரிக்கும், சகல வியாதிகளையும் சுகமாக்கும், சகல பலவீனங்களையும் சுகப்படுத்தி நம்மை சமாதானமுள்ள சந்தோஷமுள்ள ஜீவியத்தை நமக்கு தர வல்லமை உள்ளவதாக இருக்கிறது. ஆகவே நமக்காய் பாவ நிவர்த்தி செய்யும்படியாய், நம்முடைய பாவங்களை கழுவி சுத்திகரிக்கும்படியாய் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரே இரத்தம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மட்டுமே. அந்த இயேசு கிறிஸ்துவினால் மட்டுமே நாம் பரலோகத்திற்கு கடந்து செல்ல முடியும். அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாகவே நம்முடைய ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படும். ஆமென். நல்ல ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ளும். அந்த இயேசு கிறிஸ்துவின் அண்டைக்கு கடந்து வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பரலோகத்திற்கு கொண்டு சேர்ப்பார். ஆமென்.